ஃபேஸ்புக், யூடியூப் இதுலலாம் போனீங்கன்னா கண்ணாமனான்னு போட்டு வச்சிருப்பான். உங்களை பற்றி 1008 அவதூறு போட்டு வைப்பான். நீங்க போய் அதை கேட்க, ஆமா இந்த பாஸ்டர் அப்படி இருப்பாரோ, ஆமாமா இப்படியெல்லாம் செஞ்சிருப்பாரோ அப்படி நம்ம ஒன்னோட 2 காது மூக்கு கண்ணெல்லாம் வச்சு நம்ம இன்னொருத்தட்ட கதையை சொல்லுவோம். கடைசியில் நீங்களும் நானும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாய் மாறிவிடும். தயவு செய்து இன்னைக்குல இருந்து சொல்றேன், சபையே ஆண்டவரே என்னை உணர்த்தினபடினால் நான் சொல்றேன், கேட்காதீங்க. மற்ற ஊழியக்காரர்களை குறித்து, பாஸ்டர்ஸை குறித்து, சபைகளை குறித்து அவதூறாய் செய்தி வருகிறதா கேட்காதீர்கள். அப்படியே கேட்டாலும் ஆண்டவரே இந்த மந்தை உங்களுடைய மந்தை ஆண்டவரே, உம்முடைய மந்தை போல, எங்களை போல உங்களுடைய மந்தை தான் ஆண்டவரே. நாங்க திறப்புல நின்று மன்றாடுறோம். அந்த மந்தையில என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை சரிப்படுத்திருங்க ஆண்டவரே, சீர்படுத்திருங்க ஆண்டவரே. அந்த மெய்ப்பனையும் அந்த ஆடுகளையும் ஆசீர்வதிங்க தாப்னே. அவங்கள அவங்கவுங்க இடத்துல நிலைநிறுத்துங்க ஆண்டவரே. இருதயத்தை உடைச்சு ஊற்றி ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்றேன், நீங்க பரலோகத்துல போகும்போது உங்களுக்கே தெரியாம பெரிய கிஃப்ட் வச்சிருப்பாரு ஆண்டவர். பலன் நிறைய இருக்கும். கேட்பீங்க, ஆண்டவரே நான் அப்படியெல்லாம் ஓடி ஓடி ஊழியம் செய்யலையே ஆண்டவரே. இருதயத்தை உடைச்சு ஊத்தி என் மந்தைக்காக அக்கறை கொண்டு ஜெபம் பண்ணல, நான் உனக்கு பலன் தரேன்னு சொல்வாரு கர்த்தர். அல்லேலூயா.